டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அந்த யூனிட்லேருந்து தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்துட்ருக்கோம். கேள்வி 91. வழிகாட்டல் என்பது இரு நிலைகள் உடையது என கூறியவர் யார்? வழிகாட்டல் என்பது இரு நிலைகள் உடையது என கூறியவர் 91க்கான பதில் ஆப்ஷன் பி கூஸ்கே பவர். கேள்வி 92. வழிகாட்டுதலின் தேவை எவ்வளவு? வழிகாட்டுதலினுடைய தேவை 92க்கான பதில் பொருளாதார அமைப்பில் மாற்றம் ஏற்படணும், ஓய்வு நேரத்தை பயன்படுத்தணும், மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். இது எல்லாமே வழிகாட்டுதலுடைய தேவை தான். அப்போது 92க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 93. தொழில் வழிகாட்டல் என்பது மனித வளத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கான என கூறியவர் யார் அப்படின்னா 93க்கான பதில் ஆப்ஷன் ஏ மையஸ் தான் சொல்கிறாரு. கேள்வி 94. இஜி வில்லியம்ஸின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்த்தலின் 5வது படிநிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 94க்கான பதில் அறிவுரை பகர்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 95. இம்முறையில் அறிவுரை பெறுபவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. 95க்கான பதில் ஆப்ஷன் ஏ நேரடி அறிவுரை பகர்தலில் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. கேள்வி 96. இம்முறையில் காலம் அதிகம் செலவாகும். எதில் காலம் அதிகம் செலவாகும் அப்படின்னா மறைமுக அறிவுரை பகர்தலில் டைம் அதிகமாக எடுத்துக்கும். கேள்வி 97. வழிகாட்டுபவர் அத்துறையில் புலமை பெற்றவராகவும் பிறரை கவர்ந்திருப்பவராகவும் பிறரது நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 97க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரிங். 98. கைடன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற நூல் வெளிவந்த வருடம் எப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது 98க்கான பதில் ஆப்ஷன் ஏ 1978. 99. ஆலோசனை பகருபவருக்கும் ஆலோசனை பெறுபவருக்கும் இடையே தொழில் ரீதியான சூழலில் நடைபெறும் சொல்லாடலே ஆலோசனை பெறுதலாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 99க்கான பதில் ஆப்ஷன் ஏ பெப்பின்ஸ்கை. அடுத்து 100. இஜி வில்லியம்ஸின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் இறுதி படிநிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 100க்கான பதில் ஆப்ஷன் பி தொடர்பணி. இதோட மொத்தம் 100 கேள்வி பதில்கள் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அந்த டாப்பிக்லேருந்து மொத்தம் 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம்.